ஹாய் மக்களே, இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக் க்ரீமை பற்றி பார்க்கலாமா? இந்த க்ரீமை அப்ளை பண்ண ஒரு நொடியிலேயே உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக மாறி நல்லா ஒயிட்டாகிருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரைட்டாக மாறுறதுக்கு நம்ம 1000, 500, 2000 செலவு பண்ணி பார்லருக்கெலாம் போக வேணாங்க. வீட்லேயே ஒரு சூப்பரான சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் லைவாக ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸில் கண்ணை சுற்றி கருவளையம், மங்கு, பிக்மெண்டேஷன் இது எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே நொடியில் நல்லா மாற்றி சூப்பராக நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரீமை இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த மேஜிக் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெல்லம் தாங்க. நான் வெல்லத்திலேயே நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை இருந்தாலும் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரையை வச்சு தான் இன்றைக்கி இந்த சூப்பரான க்ரீமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம சூப்பரான க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? இந்த க்ரீம் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், சுருக்கங்களை மறைச்சி ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். அது கூடவே நம்ம கோகோனட் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது மிக்ஸ் ஆகாது, கட்டி கட்டியாக தான் இருக்கும். ஆனாலும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் இதில் ஆட் பண்ண போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பால் தாங்க. அதாவது நல்ல பசும்பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் கண்டிப்பாக பசும்பாலே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க பாக்கெட் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலான்னு கேட்பீங்க. நான் காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டோம்னா இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பிளேட் இதை மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 பொருளை ஆட் பண்ண போகிறோம். இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா கடலை மாவுங்க. அந்த கடலை மாவு அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டையுமே கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இருக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். அதில் இந்த எடுத்த பொடியை நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படி ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நல்லா ஒரு பிளாக் கலருக்கு, அதாவது காஃபி பவுடர் கலருக்கு இது சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது அடி பிடிக்க செய்யும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் கூட நமக்கு கலர் மாறி வரணும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது நீங்கள் நினைக்கலாம் ஸ்க்ரப் மாதிரி நமக்கு இது வரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லை. இதை ஹோல் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இது கிடைக்க போகுது. பாருங்கள், நல்லா கட்டி கட்டியாக வருது, அடி பிடிக்குது பாருங்கள். ஆனால் நல்லா நான் சுரண்டி விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்படி தான் நமக்கு வரும். கட்டியாக வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக நமக்கு நல்லா க்ரீமியாக மாறிடும். அது எப்படி மாறுதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்குறச்ச எப்படி இருக்குது அப்படின்னா காஃபி பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இது இருக்குது நமக்கு. என்னடா கட்டி கட்டியாக இருக்கே, இது எப்படி நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வலிச்சு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு
பாடி ஒயிட்டனிங் பொடி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடையிற மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லம் அப்புறமேட்டு மில்க் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த எல்லா பொடியுமே நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், வெல்லம்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பொடிகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம கடைசியாக சேர்ப்போம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், கலக்கரைச்ச நமக்கு வந்து திப்பி திப்பியாக ஒரு மாதிரி ஒட்டும் ஒட்டாமல் இருக்கும். ஆனால் கலக்க கலக்க நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி இது வந்து வந்துடும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது இந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு அப்படியே க்ரீமியாக மாறிடும். கொஞ்சம் நேரத்தில் மிக்ஸ் பண்ணும் பொழுதே அப்படியே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே சேஞ்ச் ஆகுது. எப்படி மாறி வந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு. நம்ம ஃபைனலாக ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா லெமன் தாங்க. இந்த மாதிரி ஆஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. அது மட்டும் இல்லை, டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். எந்த கட்டிகளும் இல்லை, நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு எக்ஸலண்ட்டான ஃபுல் பாடி ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இதை வந்து ஹோல் பாடிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முகத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிளாக் பேச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தொடச்சிங்கன்னா போதும், அப்படியே நல்லா ப்ரைட்டாக மாறிடும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இதை வந்து என்னுடைய கைகளில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். என் கை இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நல்லா வலுவலுன்னு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பூனாலே அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வலுவலுன்னு இருக்கும். இது ஸ்கின்னில் வந்து நல்லா உங்களுக்கு பிடிக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா ஒரு நல்ல சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை போட்டு நீங்கள் ரப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க. ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணாலே போதும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு திக்கான கோட்டாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்டில் அப்ளை பண்ணலை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணலை. இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்ல திக்கான ஒரு பேக் போட்டாச்சு. இதை வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணிங்கனாலே போதும். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்பயுமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த வாரம் ஃபுல்லும் நீங்கள் நல்லா பளிச்சுன்னு இருப்பீங்க. உங்கள் ஹோல் பாடியுமே நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ப்ரைட்டாக மாறிடுச்சு. நான் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறிட்டுருக்குன்னு பாருங்கள். நானே நினச்சேங்க என்ன ரிசல்ட் அப்படி வந்துட போகுது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரிசல்ட்டை பார்த்தோன்னே என்னையாலேயும் நம்ப முடியல. அந்தளவுக்கு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்போ நம்ம மேலாப்பில் இருந்த அந்த க்ரீமெல்லாம் வலித்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் கையை வந்து காட்டன் கிளாத்தில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள்.
செம்மையாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு வந்து நம்பவே முடியல. 100க்கு 200% நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹோல் பாடியும் நீங்கள் பிரைட்டாக மாற்றணும், நல்லா உங்களுக்கு பிரைட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக பார்லர்லாம் போகவே வேணாங்க, வீட்டிலேயே சூப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி பிரைட்டன் ஆயிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டேன், கையை கழுவிட்டேன். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பிரைட்டாக மாறிட்டுருக்கு, நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே ரைட் ஹேண்டு பாருங்கள் டார்க்காக இருக்குது. இதை நான் மிச்சம் இருக்கிற க்ரீமை ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒயிட்டாக மாற போகிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு நிறைய விதமாக டவுட் இருக்கும், இது எப்படி இந்தளவுக்கு பிரைட்டாக மாற்றி கொடுக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.